ரோட் ஷோவுக்கு மீண்டும் முயற்சித்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த புசி ஆனந்த் இம்முறை ஈசிஆரில் நடத்த அனுமதி கோரினார். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். புதுவையில் தவிக தலைவர் விஜய் 5ஆம் தேதி ரோட் ஷோ நடத்த முடிவு செய்து காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டது. கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் ரோட் ஷோவுக்கு விதிமுறைகள் வழங்குவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரி வந்து காவல்துறை அதிகாரிகள் முதல்வரை சந்தித்தார். இந்நிலையில் நேற்று தவிக புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நேரில் வந்து 4வது முறையாக முதல்வர் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்தனர். ஆனாலும் ரோட் ஷோ மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அறைக்கு காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜிஸ் குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் வந்தனர். அதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனும் வந்தார். அவர்கள் முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். இது பற்றி விசாரித்த பொழுது விஜய் பங்கேற்கவிருந்த ரோட் ஷோவுக்கு புதுச்சேரியில் அனுமதி தராதது ஏன் என்பது பற்றியும் உயர்நீதிமன்ற உத்தரவு விவகாரங்களை முதல்வர் ரங்கசாமிக்கு முழுமையாக தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து புசி ஆனந்த் மீண்டும் சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அறையில் ரங்கசாமியை சந்தித்தார். 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதைத் தொடர்ந்து வெளியே வந்த புசி ஆனந்திடம் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தரவில்லை. ரோட் ஷோவா, பொதுக்கூட்டமா, எந்த தேதி என்ற தொடர் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஆனந்த் புறப்பட்டு சென்றார். விஜய் ரோட் ஷோவுக்கு முன்பு தவிக தரப்பில் தந்த சாலை பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுக்கப்பட்டது. தற்பொழுது புதுச்சேரி ஈசிஆரில் சிவாஜி சிலை முதல் கொக்கு பார்க் வரை 1.5 கிலோமீட்டர் தூரம் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க வேண்டும். இப்பகுதியில் சாலை அகலமாக இருக்கும் என்று புசி ஆனந்த் முதல்வரிடம் கோரினார். காவல்துறை அதிகாரிகள் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தனிப்பட்ட தகவல்களை திருடியதாக சாரத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீது காவல்துறையில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சாரத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் அளித்த புகாரில் நேற்று பிற்பகல் 2:25 மணியளவில் 7313784361 என்ற எண்ணிலிருந்து தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பினை எடுத்த பொழுது மறுமுனையில் பதிவு செய்யப்பட்ட ஒலி தகவல் ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பவரை பற்றி தெரியுமா என்றும், அவர் நல்லவர் என்றால் என் 1ஐ அழுத்தவும் என்றும், நல்லவர் அல்ல என்றால் என் 2ஐ அழுத்தவும் என்றும், அவரை பற்றி அறியவில்லை என்றால் என் 3ஐ அழுத்தவும் என்று அந்த தொலைபேசி பதிவில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த எண்ணிற்கு உடையவர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. அதேபோல் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பவர் யார் என்றும் எனக்கு தெரியாது. அவருக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று இருக்கையில் தனது தொலைபேசி எண்ணை 7313784361 என்ற எண்ணிலிருந்து தொடர்பு கொண்ட நபர்களுக்கு யார் கொடுத்தது, எவ்வாறு அவர்களுக்கு எனது தொலைபேசி தெரியும், எனது எண் எப்படி கிடைத்தது என்ற விவரம் தனக்கு தெரியவில்லை. இதை பற்றி என் வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவித்த பொழுது இதேபோல் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பவரை பற்றி விவரத்தினை தெரிவிக்கும்படி அதே எண்ணிலிருந்து போன் வந்ததாக கூறினார். இதன் மூலம் தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் தனிப்பட்ட விவரங்களை யாரோ திருடி உள்ளதாக ஐயப்பாடு எழுந்துள்ளது. தனக்கு தொலைபேசி வந்த இதே எண்ணை தான் தற்பொழுது நடந்த SIR திருத்தத்திற்கு கொடுத்துள்ளேன். தற்சமயம் அவர்கள் வசமுள்ள எனது செல்போன் எண், எனது குடும்பத்தார் செல்போன் எண்களை திருடி இருப்பதால் இதை வைத்து மிகப்பெரிய குற்றங்களை செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகையால் 9173137846 என்ற எண்ணிலிருந்து எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் தொலைபேசி அழைப்பு செய்த நபர் யார் என்றும், தனது தொலைபேசி எண்ணையும் தனது குடும்பத்தினர் தொலைபேசி எண்ணையும் யார் அவரிடம் கொடுத்தார் என்றும், எங்கிருந்து எனது தொலைபேசி எண் உட்பட அனைத்து குடும்பத்தாரின் தொலைபேசி எண்களையும் சம்பந்தப்பட்ட நபர்கள் பெற்றார்கள் என்பதையும், அந்த தொலைபேசி எண்ணில் யார் என்பதையும், எந்த ஊர் என்பதையும் விசாரித்து அவர் மீது அவரை சார்ந்தவர்கள் மீதும் தனிப்பட்ட தகவல்களை திருடியதற்காக குற்றவழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலை கழிவறையில் செல்போன் பதுக்கி வைத்திருந்த 4 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். அவ்வப்போது சிறைச்சாலையில் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது.
சிறையில் உள்ள கைதிகள் செல்போன் மூலம் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து அதனை தடுக்க ஜாமர் கருவி அமைக்கப்பட்டது. இருப்பினும் செல்போன் பயன்பாட்டை தடுக்க முடியவில்லை. கைதிகள் பெரும்பாலும் கழிவறை மற்றும் சிறை வளாகத்தில் உள்ள செம்மண் பகுதியில் செல்போன்களை பதுக்கி வைப்பது வழக்கம். இதையடுத்து சில நாட்களுக்கு முன்னர் செம்மண் பகுதியில் சிமெண்ட் தரை போடப்பட்டது. இந்த நிலையில் அந்த சிமெண்ட் தரை சேதமடைந்திருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் சிறைச்சாலை முழுவதும் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு வெளியே இருந்த கழிவறையில் செல்போன் ஒன்று பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் சிறையில் இருந்த கைதிகளிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் செல்போனை பதுக்கி வைத்திருந்தது. அடிதடி, கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புள்ள குற்றவாளிகளான லக்ஷ்மணன், விநாயகமூர்த்தி, கேசவன், ரங்கராஜன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலையில் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளிடையே கஞ்சா மற்றும் செல்போன்கள் புழக்கம் சாதாரணமாக இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போன்று ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக செயலாளர் அன்பழகன் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சுமார் 250க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் குறைந்த சம்பளத்தில் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் கர்ப்பிணிகள் நலன், குழந்தைகள் நலன், மகளிர் உடல் நலன்கள், டிபி, HIV உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நேரடி தொடர்பில் உள்ளனர். மாநிலத்தில் திடீரென ஏற்படும் அசாதாரணமான சூழ்நிலை காலங்களில் மக்களோடு மக்களாக இருந்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வர். கொரோனா காலத்தில் தங்களது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் சுகாதாரத்துறைக்கு துணையாகவும் இருந்தனர். இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் இவர்கள் பெறும் 10,000 ரூபாய் சம்பளத்தை 8,000 ரூபாய் அதிகமாக உயர்த்தி மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை செயல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கடமையாகும். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆஷா பணியாளர்களுக்கு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு உயர்த்தப்பட்ட சம்பளம் இன்று வரை வழங்கப்படாமல் இருப்பது அரசு உயரதிகாரிகளின் சட்டவிரோத செயலாகும். முதலமைச்சர் அவர்களுடைய சட்டமன்ற அறிவிப்பை கிடப்பில் போடும் அளவில் நிதி செயலர், தலைமை செயலர் மற்றும் அத்துறையின் செயலாளர்கள் இணைந்து இப்பிரச்சனையில் செயல்படுவதாக தெரிகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மக்கள் மத்தியில் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தில் அதிகாரிகளின் இத்தகைய செயல்பாடு உள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சட்டமன்ற பட்ஜெட்டின் போது தாங்கள் அறிவித்தது போன்று ஆஷா பணியாளர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இதனால் அரசுக்கு மாதம் ஒன்றுக்கு கூடுதலாக 20 லட்சம் தான் செலவாகும். இது பெரிய தொகையும் அல்ல. இதை வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் அங்கன்வாடி பணிகளுக்கு விண்ணப்பம் செய்யும் போதே குடியுரிமை ஜாதி சான்றிதழ் சமர்ப்பிக்காத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என சம்பந்தப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒரு பணிக்கு விண்ணப்பம் செய்யும் போதே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சான்றிதழ் சமர்ப்பிப்பது சம்பந்தமாக இருவேறு கருத்துக்களை வாய்மொழியில் தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பதாரர்களுக்கு மன உளைச்சலை அளிக்கின்றனர். இதிலும் முதலமைச்சர் அரசு துறை அதிகாரிகளுக்கு சரியான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் அம்மனுவில் கூறியுள்ளார். காசி தமிழ் சங்கமம் 4.4 நிகழ்ச்சியில் பங்கேற்க தஞ்சை வழியாக வாரணாசி செல்லும் அன்பர்கள் குழு இன்று புதுச்சேரி வந்தது. இக்குழுவினரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். பாரத பிரதமரின் அகஸ்திகர் முனிவர் வாகன பயண திட்டத்தின் கீழ் காசி தமிழ் சங்கமம் 4.4 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தென்காசியிலிருந்து தஞ்சை வழியாக வாரணாசி செல்லும் அன்பர்கள் குழு இன்று புதுச்சேரி வந்தது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழர் பெருமை, தமிழகம், காசி வரலாற்று உறவு, தமிழ் வளர்ச்சியில் புதுச்சேரியின் பங்கு குறித்து அறிஞர்கள் உரையாற்றினர். பயணக்குழுவை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில்
திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளருமான கோபால் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்வை பங்களா பகுதியில் உள்ள அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்து கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதில் அளிக்க வேண்டும், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. காக்கையன்தோப்பு ஸ்ரீனிவாச கார்டனில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். அரியாங்குப்பம் அடுத்த காக்கையன்தோப்பில் ஸ்ரீனிவாச கார்டன் உள்ளது. சுமார் 135 குடும்பங்கள் வசிக்கும் இங்கு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் இல்லை. இந்த குடியிருப்புகளை அரசிடம் ஒப்படைக்காமல் குடியிருப்பு வாசிகளே அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொள்கின்றனர். இந்நிலையில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் தேங்கி சாலையில் வழிந்தோடியது. அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் தனியார் வசம் உள்ள இந்த குடியிருப்புகளை முறையாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுடன் பேசி கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்த ஆய்வின் பொழுது கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பட்டு, அனந்தபுரம் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகள் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் நடவடிக்கையின் பேரில் தூர்வாரப்பட்டு சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பட்டு, கொக்கு பார்க், பிரெஞ்ச் கார்னர் சந்திப்பில் அருகில் அனந்தபுரம் வழியாக வரும் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்கின்றது. இது பற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் கழிவுநீர் வாய்க்காலை பார்வையிட்டு அதை தூர்வார நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பாலத்தின் அடியில் ஜேசிபி மூலமாக தூர்வாரப்பட்டது. தற்பொழுது எப்போதும் போன்று வழக்கமாக மழைநீர் அடைப்பு இல்லாமல் செல்வதால் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது சரி செய்யப்பட்டது. வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் கணேசன், பாண்டியன், முருகையன், ராஜா, தமிழ்தாசன், ராஜசேகரன், குமார், பட்டாபி மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலி மருந்து தொழிற்சாலைகள் மூலம் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்து மத்திய புலனாய்வுத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. அது தொடர்பாக புதுவை மாநில முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்தும் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஜேசிஎம் நிர்வாகிகள் மோகன், நாகராஜன், அரசு, சூர்யா, நேதாஜி, அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா கோரிக்கை மனு அளித்தார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலால் புதுச்சேரி மாநில காரைக்காலில் பெரும் சேதம் ஏற்பட்டது. வெறும் குடிசை வீடுகளும் பலத்த சேதமடைந்தது. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புயல் மற்றும் கனமழையால் காரைக்கால் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கொடுப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை, எதற்காக பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரே இடத்தில் கூடினால்தான் பிரச்சனை வரும். ரோட் ஷோவால் எந்த பாதிப்பும் வராது. ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்திருப்பதாக ஒட்டுமொத்தமாக தடை செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றார். புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறிய மாநிலமான புதுச்சேரியில் ஏன் இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அடித்தளம், சமூக நீதிக்கான உரிமை என கோஷங்கள் எழுப்பினார். கார்த்திகை தீபத்தையொட்டி புதுச்சேரியில் அகல் விளக்குகள் விற்பனை ஜரூராக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கொசுக்கடை வீதியில் சட்டிப்பானைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. வீடுகளுக்கு தேவையான மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள், விளக்கு உள்ளிட்ட அலங்கார பொருட்களும் விற்பனை செய்து வருகின்றன. கார்த்திகை தீபத்தையொட்டி சிறிய அளவு முதல் பெரிய அளவிலான அகல் விளக்குகள், பல்வேறு டிசைன்களில் வண்ணமயமான அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். அதேபோல் புதுச்சேரி நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அகல் விளக்கு விற்பனை ஜரூராக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் மேரா யுவ பாரத் சார்பில் இளைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் மாவட்ட இளைஞர் திருவிழா நடைபெற்றது. புதுவை மாவட்ட இளைஞர் விழா தேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவா பாரத் சார்பில் 15 முதல் 29 வயது வரம்புடைய இளைஞர்களுக்கு தங்களின் திறமையை வெளிப்படுத்த மாபெரும் வாய்ப்பினை மாவட்ட இளைஞர் விழா வழங்கி மகிழ்கிறது. 15 வயது நிரம்பிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களின் திறமைகள், புதுமை பேச்சாற்றல், பங்களிப்பு அனைத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளின் துவக்க விழா புதுச்சேரி முருங்கப்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி பாண்டியன் வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்டம் மாநில திட்ட அதிகாரி மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாநில ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் நோக்கு உரையாற்றினார். விழாவிற்கு தலைமையேற்று அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமை உரையாற்றி இளைஞர்களை வாழ்த்து பேசினார். மேலும் நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரை வழங்கினார். நெருக்கடி நிலையும் அரசியலமைப்பு மீறலும் இந்த தலைப்பில் பேச்சு போட்டியும் அரங்கத்தில் அறிவிக்கப்பட்டது. நடனம், இசை, கலை, இலக்கியம் மற்றும் திறன் மேம்பாட்டு தலைப்பில் கவிதை போட்டி நிகழ்வுகள் உள்ளிட்டவை இடம்பெற்றது. இளைஞர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தேர்வு செய்யப்பட்டு அடுத்து வரும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவு போட்டிகளுக்கும் தலா 3 நடுவர்கள் நியமிக்கப்பட்டனர். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், கவிதை போட்டி வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், நாட்டுப்புற இசை போட்டி வெற்றி பெற்ற ஒரு குழு, நாட்டுப்புற நடன போட்டி வெற்றி பெற்ற ஒரு குழு என தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் வருகின்ற 7/12/2025 அன்று நடக்கின்ற மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளை பெற்றனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்ற மணிவேல் தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் என மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு தனது சொந்த செலவில் அரிசி, கோதுமை, பிரெட், பால் பாக்கெட், சர்க்கரை வழங்கப்பட்டது. வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் காரணமாக புதுவையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. மேலும் இந்த புயல் தொடர்ந்து 2 நாட்கள் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. புதுச்சேரியில் வணிகம் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி திருபுவனை தொகுதி வதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்ற மணிவேல் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு தனது சொந்த செலவில் அரிசி, கோதுமை, பிரெட், பால் பாக்கெட், சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், ஜெயபால், திருபுவனை வெங்கடேசன், மணிபால், கார்த்திக், பெட்ரி, புகழேந்தி, அர்ஜுனன், நாகராஜ், காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்ற மணிவேல் நரிக்குறவர் மக்கள் நலத்திட்ட நாயகன் என்று கோஷமிட்டு பனிமாலை அறிவித்து வாழ்த்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜையில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜை செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவில் கோவிலுக்கு நிர்வாகத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப தானியங்கி மின்சார இயக்கத்திற்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரியை தன் சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகம் சார்பில் ரவி பாண்டரங்கனுக்கு மாலை மரியாதை செய்து கௌரவித்தனர். நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, அன்பு செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் மகா உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஐயங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கன்னிமூல கணபதி பூஜை, மஞ்ச மாதா, பெரிய கருப்பு, சிறிய கருப்பண்ணன், கருப்பாயி, சுவாமி பூஜை, தர்மசாஸ்தா ஹோமம் மற்றும் யாகசால பூஜை, கலச வழிபாடு, கோவிலில் உட்பிரகாரம் சுற்றி வந்து சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. பிரம்மோற்சவ கொடியேற்றமும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அன்பரசன், சுப்பூர், அன்புமணி, கிருஷ்ணமூர்த்தி, சுவாமிநாதன், அருளரசன், குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து வில்லியனூர் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பூக்கடை ரமேஷ் தலைமையில் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் ஜேசிஎம் மக்கள் மன்ற வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் தென்கோபுர வீதிகள் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. பெண்களுக்கான சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற சாஃப்ட் டென்னிஸ் பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி 2025-26 புதுச்சேரி தி ஸ்டடி பள்ளிகள் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் சிறுமியர் மற்றும் பெண்கள் பிரிவில் 15 வயது 18 வயதுக்குட்பட்ட சிறுமியர்கள் மற்றும் சீனியர் பெண்கள் மொத்தம் 61 பேர் கலந்து கொண்டனர். செயலாளர் குணவதி சிறப்பு விருந்தினர் அனைவரையும் கௌரவப்படுத்தி போட்டியை துவக்கி வைத்தார். பரிசளிப்பு விழாவில் சங்க செயலாளர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பழனிவேல் மற்றும் சந்திரன், நிலேஷ், திருமலநாதன், பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். போட்டியின் ஒருங்கிணைப்பை மதன் கோபால் சிறப்பாக செய்திருந்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.